வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாக்யாவுக்கு பதிலா ஜெனி பரிமாறிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஆப்போசிட்ல கோபி உட்கார்ந்து பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்க. "ஏன்டா 2 பிரெட் சாப்பிட்டா உனக்கு போதுமா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "இன்னும் வேணும்னா இருக்குமான்னு" காட்டுறாரு கோபி. "வெறும் பிரெட்டா இல்ல உள்ளர எதுவும் இருக்கான்னு?" ஈஸ்வரி கேட்க, ஜாம் உள்ள வச்சிருக்காமா ராதிகா" அப்படின்னு பிரெட் எடுத்து காட்டுறாரு கோபி. "நீ என்ன குழந்தையாடா? பிரெட்டும் ஜாமும் சாப்பிடுறதுக்குன்னு?" ஈஸ்வரி கேட்க, "நானு ஓட்ஸ் பண்ணி குடுக்குறேன்னு தான் சொன்னேன். உங்க பையன் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு ராதிகா சொல்ல, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நெனச்சிருப்பான்" அப்படின்னு ஈஸ்வரி கிண்டலா சொல்லிட்டு இருக்கப்ப, "செழியா ஏதாவது வேணுமான்னு?" கேக்குறாங்க ஜெனி. "இல்ல, இல்ல போதுங்கிறாரு அவரு." சரியா அதே நேரம் பாக்யாவும் செல்வியும் உள்ளார வர, "ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி. மீட்டிங் எப்படி போச்சுன்னு?" ஜெனி கேக்குறாங்க. மீட்டிங்லாம் நல்லா தான் போச்சு" அப்படின்னு பாக்யா சொல்ல, "என்ன மீட்டிங்? எதுக்கு வர சொன்னாரான்னு?" ஈஸ்வரி கேக்குறாங்க. "ராஜசேகர் சாரோட கம்பெனியோட ஆனுவல் மீட்டிங் வருது. அவர்கிட்ட வேலை பார்க்குற 500 எம்ப்ளாயீஸ்க்கும் லஞ்ச் பிளான் பண்ணியிருக்காரு. கிராமத்து ஸ்டைல்ல அந்த ஆர்டர் தான் நமக்கு குடுத்திருக்காரு" அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரி யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. "சூப்பர் ஆன்ட்டி" அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. பாக்யா கங்க்ராச்சுலேஷன் வாலண்டியரா அந்த வண்டியில ஏறாரு கோபி. ராதிகாவும் ஹாப்பியா ஒரு ஸ்மைல் பண்றாங்க. "என்னைக்குமான்னு செல்லியன்னு கேட்க, நாளைக்கு மறுநாள்டாங்கிறாங்க பாக்யா. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னா எப்படி சமைக்க முடியும்? ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் வீடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க. இதுல இந்த ஆர்டர் எடுத்து நீ எப்படி பண்ண போற? முடியாதுன்னு சொன்னியா இல்லையா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யா அமைதியா இருக்காங்க. "அம்மா முடியாதுன்னு சொல்ல முடியாதுமா. நீங்க பண்றீங்களான்னு கேட்கறதுக்கு ராஜசேகர் சார் கூப்பிடல. கண்டிப்பா நீங்க தான் பண்ணணும்னு சொல்ல தான் கூப்பிட்டாரு" அப்படின்னு செல்வி சொல்ல, "நீங்களும் தலையாட்டிட்டு சரின்னு வந்துட்டீங்களாக்கும். எப்படி பாக்யா இது முடியும்னு?" ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க. "பாட்டி, அம்மா அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவாங்க" அப்படின்னு இனியா சொல்றாங்க. அமைதியா நிக்கிற பாக்யாவை பார்த்து, "ஆன்ட்டி என்ன யோசிக்கிறீங்க?" அப்படின்னு ஜெனி கேட்க, "ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு" அப்படின்னு பாக்யா சொல்ல, "பெருசா பிசினஸ் பண்ணாலே அப்படிதான். எப்ப லாபம் வரும் எப்ப கடன் வரும்னே தெரியாது" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "அத்தை, இது பிரியாணி ஆர்டரை சரி பண்றதுக்காக வாங்கின கடன்" அப்படின்னு பாக்யா வெடுக்குன்னு சொல்ல, ஈஸ்வரி அப்படியே தலையை நட்டுக்கிறாங்க. கோபியும் ராதிகாவும் ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாங்க. "இந்த ஆர்டர் எடுத்தா அந்த கடன் எல்லாம் ஓரளவுக்கு அடைக்கலாம்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஆன்ட்டி அப்படின்னா எடுத்து பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. "அதுல தான் சிக்கலே" அப்படின்னு பாக்யா சொல்ல, "என்னன்னு?" ஜெனி கேக்குறாங்க. "என்கிட்ட முன்ன மாதிரி ஆளுங்களே இல்ல இப்போ. எல்லாருமே வேலைய விட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த பிரியாணி ஆர்டர்ல இருந்து வந்த குழப்பத்தால தான். பழைய ஆளுங்க 3 பேர் தான் இருக்காங்க. புதுசா சேர்ந்தவங்களுக்கு பெருசா ஆர்டர் வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. இப்ப மளிகை சாமான் வாங்குறது அது இதுன்னு எக்கச்சக்க செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும் ஜெனி. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஏம்மா, இந்த ஆர்டர் குடுக்குறவங்க அட்வான்ஸ் எல்லாம் குடுக்க மாட்டாங்களான்னு?" செலியன் கேக்குறாரு. "நாம ரெகுலரா ராஜசேகர் சார் கிட்ட ஆர்டர் எடுக்கிறோம். ஆர்டர் முடிச்சுட்டு தான் காசு வாங்குற மாரி பழக்கமாயிடுச்சுடா. அட்வான்ஸ் எதுவுமே கேட்கறதெல்லாம் முடியாது. அதான் ஒரே யோசனையா இருக்கு" அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி யோசிக்கிறாரு. "நான் ஒண்ணு கேட்கலாமாங்கிறாங்க ராதிகா." கேளுங்கன்னு பாக்யா சொல்ல, "பணம் தான் உங்களுக்கு ஒரே பிரச்சனையா?" அப்படின்னு ராதிகா கேட்க, "நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இதுதான் முக்கியமான பிரச்சனை" அப்படின்னு பாக்யா சொல்ல, "அப்போ ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். நீங்க வேலையை கவனிங்கன்னு" சொல்ல, கோபி சந்தோஷமா பாக்குறாரு ராதிகாவ. மீதி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. "இல்லங்க, அதெல்லாம் வேண்டான்னு" பாக்யா சொல்ல, "இல்ல, நான் சும்மா தரேன்னு சொல்லல. கடனா வாங்கிக்கோங்க. உங்களால முடியும்போது அத திருப்பி குடுங்க" அப்படின்னு ராதிகா சொல்ல, "இல்லங்க வேண்டாம்" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "எனக்காக நீங்க எத்தனையோ உதவி பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்லலாம் தங்க வச்சிருக்கீங்க. வாடகை வாங்கிட்டு தான். அதையாவது செய்றீங்கல்ல. பதிலுக்கு நான் உங்களுக்கு கடன் குடுக்கறதா நெனச்சுக்கோங்க" அப்படின்னு ராதிகா சொல்ல, "நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா வேண்டான்னு" பாக்யா சொல்ல, "உடனே சொல்லணும்லாம் இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு உங்க முடிவ சொன்னா போதும்" அப்படின்னு ராதிகா சொல்ல, கோபி எதிர்பார்ப்போட பாக்யா முகத்த பாக்குறாரு. ஐயோ கடவுளே! இவளுக்கு அவ உதவி பண்றதும், அவளுக்கு இவ உதவி பண்றதும் தாங்க முடியல. இவங்க பாசம்னு முனகிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரி, "ஏதாவது சொன்னீங்களான்னு?" ராதிகா கேட்க, "நான் என்ன சொல்லப் போறேன் உன்கிட்ட? ஏற்கனவே எப்பவோ ஒரு தடவை இவ உனக்கு காசு குடுத்தா. அந்த நன்றிக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் இவ பண்ற அட்டகாசத்தெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நீ இவகிட்ட கடங்காரி ஆகணுமா? வேண்டாம். இவகிட்ட காசெல்லாம் வாங்காத. ராஜசேகர் சார்கிட்டயே இந்த ஆர்டர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு பாக்யா. உன் பிசினஸ் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அத பொறுக்காம நீயே ஏதாவது பண்ணிடாதங்கிறாங்க ஈஸ்வரி. "அகலக்கால்லாம் வைக்க வேண்டாம். அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். வாழ்க்கையில கிடைச்சத வச்சு சந்தோஷப்பட்டு நிம்மதியா இரு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தலைய குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. "பாட்டி, நீங்க என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கன்னு" ஜெனி சொல்ல, "உன் ஆன்ட்டி சந்தோஷப்படுவான்னு, நடக்காததெல்லாம் நடக்கும்னு நீ சொல்லுவ. ஆனா என்னால அப்படிலாம் சொல்ல முடியாதும்மா" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா நீங்க யோசிச்சு முடிவெடுங்க பாக்யா. கடனா தரேன்னு தான் சொல்றேன். நீங்க தயங்காம என்கிட்ட கேட்கலாம்" அப்படின்னு ராதிகா சொல்ல, "இல்லங்க வேண்டாம். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஷூரான்னு?" கேக்குறாங்க ராதிகா. "ஷூர். பணம் இருந்தாலும் ஆளுங்க இல்லல்ல. 5 பேர வச்சுக்கிட்டு 500 பேருக்கு சமைக்க முடியாது"
அப்படின்னு பாக்யா சொல்ல, அதான் சொல்றேன் அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒரு பிரச்சனை வந்ததுமே ஏன் முடியாதுன்னு உடனே முடிவு பண்ணணும்? பாக்யா, நீங்க வெளியில இருந்து ஆளெல்லாம் கூப்பிட முடியாதா? அவங்கள சமையலுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்க முடியாதா? அப்படின்னு ராதிகா கேட்க, அக்கா இதுவும் நல்ல யோசனையா தானேக்கா இருக்கு அப்படின்னு செல்வி சொல்ல, என்ன நல்ல யோசனை? இவகிட்ட வேலை செய்யறவங்கள நம்பியே பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. இந்த லட்சணத்துல புதுசா வர்றவங்கள நம்பி ஒப்படைக்க முடியுமா? அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்யா, சமையல் ஆர்டருக்கு எதுக்கு வெளியே இருந்த ஆளுங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்க? ஏன் கிளவுட் கிச்சன்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபை நான் ஏற்பாடு பண்றேன். ஏன் 2 செஃப்பையும் நான் அனுப்பி வைக்கிறேன். நீ அவங்கள வச்சு குக் பண்ணு. ஆர்டர் எடு, தைரியமா எடு அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யா ஜெனிய பாக்குறாங்க. ராதிகாவும் கொஞ்சம் சந்தோஷத்தோட பாக்குறாங்க. இனியா, செழியன், பாட்டி எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க. பாக்யா, என் ஸ்டாஃப் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. நிறைய அனுபவம் இருக்கு. அதுவும் அந்த 2 செஃப் வெரி குட். அருமையா பண்ணுவாங்க ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல யோசிக்கிற பாக்யா, இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. பாக்யா, நான் பண்ணின தப்பால தானே உன் ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை வந்துச்சு. அதுல வந்த கடன் அடைக்க தானே நீ இவ்ளோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்க. ப்ளீஸ் நான் பண்ண தப்புக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அதுக்காக தான் கேக்குறேன். என் ஆளுங்களை, என் ஸ்டாஃப்ஸ ஃபுல்லா அனுப்பி வைக்கிறேன். அவங்கள வச்சு நீ ஆர்டரை நல்லபடியா முடி அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் சரி வராது? கோபி இத்தனை வருஷமா பிசினஸ் பண்றான். பிசினஸ்ல நல்லது கெட்டது எல்லாமே கோபிக்கு அத்துப்படி. அவனே சொல்றான்ல, ஆர்டர் எடுத்து பண்ணு. நீ என்ன வேண்டான்னு சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா ஜெனிய பாக்குறாங்க. அம்மா, நீங்க என்னமா திடீர்னு பிளேட்டை மாத்துறீங்க? இப்பதான் நம்ம அகலக்கால் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு செல்வி மறக்காம கேட்டுட. சொன்னேன்தான், இவளா ஏதாவது பண்ணினா அது அகலக்கால் வைக்கிறது தான். ஆனா கோபியோட உதவியோட தானே இப்ப பண்ண போறா. கோபி கூட இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பயமும் இல்ல. பாக்யா, நீ நம்பிக்கையா பண்ணு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா கோபிய பாத்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா தான் சொல்றாருலம்மா, அக்செப்ட் பண்ணிக்கோமா. ஓகே சொல்லுமாங்கிறாரு செழியன். செழியா, ஒரு நிமிஷம் வெளியே வாயின்னு ஜெனி கூப்பிட. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கவன எதுக்கு கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஒரு நிமிஷம் தான் பாட்டி, நீ வா அப்படிங்கிற ஜெனி வெளியே போக செழியன் எழுந்து பின்னாடியே போறாரு. வெளியே வந்து செழியன் என்னன்னு ஜெனி கிட்ட கேட்க, ஆன்ட்டி பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப ராதிகா கூட பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு ஜெனி கேட்க, ஆமாங்கிறாரு செழியன். அப்ப நீ என்ன பண்ண? பணம் தேவைப்படுதுன்னா நான் தரேன்னு நீ ஆன்ட்டி கிட்ட சொன்னியா? இல்ல இல்ல செழியா, வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்த. அதே மாதிரி இப்பவும் இரு செழியா. ஆன்ட்டியோட பிசினஸ்க்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லையான்னு மிரட்டலா கேட்டுட்டு சரிவான்னு உள்ளர போறாங்க ஜெனி. செழியன் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு அப்புறமா அவரும் போறாரு உள்ளர. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம எதுக்குடா கூட்டிட்டு போனான்னு ஈஸ்வரி கேட்க, அது இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு செழியன் சொல்றாரு. ஒண்ணும் இல்லாமலையா சாப்பிட உன்ன கூட்டிட்டு போறா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் விடுங்க பாட்டி. என்ன பண்ணிருக்கீங்கன்னு செழியன் கேட்க, யாரு என்ன சொன்னாலும் முடியாதுன்னு உங்க அம்மா பிடிவாதமா இருக்கா, நீயாவது சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, செழியன் ஜெனிய பாக்குறாரு. அவங்க வாயை மூடிட்டுன்ற மாதிரி முறைக்க, பாட்டி இது அவங்களோட பிசினஸ், அவங்களுக்கு தானே பாட்டி எல்லாமும் தெரியும் அப்படின்னு செழியன் சொல்ல, என்னடான்ற மாதிரி பாக்குறாங்க ஈஸ்வரி. பாக்யா ப்ளீஸ், நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்க 2 பேரோட உதவியும் இல்லாம என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்க உதவியை நான் கேக்குறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓகே டன். உனக்கு எப்ப வேணும்னு சொல்றியோ அடுத்த ஃபோன் கால்ல என்னோட ஆளுங்க நீ சொல்ற லொகேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு கோபி சொல்ல, தேங்க்ஸ் அப்படிங்கிற பாக்யா, ஜெனி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாமாங்க. மகனை ரொம்ப பெருமையா பாக்குறாங்க ஈஸ்வரி. காலையில கையில காஃபி கப்போட வாசப்படியில பாக்யா உட்கார்ந்துட்டு இருக்க. ஆன்ட்டி, நீங்க ஆர்டர் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஜெனி கேக்குறாங்க. அத பண்ணதான் போறேன், ஆனா எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னோட நகைங்க கொஞ்சம் இருக்கு, நான் தரட்டுமா? அதை வச்சு பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு ஜெனி கேட்க, என்ன பேசுற? உன் நகையெல்லாம் நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஐயோ ஆண்டி அதெல்லாம் சும்மா தானே இருக்கு அப்படின்னு ஜெனி சொல்ல, இருக்கட்டும், ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பணம் இப்போ ஒரு விஷயமே இல்ல. மளிகை கடை, காய்கறி கடைன்னு எல்லா இடத்துலயும் நான் பேசிட்டேன். அவங்க ஆர்டரை முடிச்சிட்டு பணம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆளுங்களுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே எழில் வர்றாரு. வாடா உட்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்க பக்கத்துல எழில் உட்கார்றாரு. எப்படி இருக்கீங்க எழில் அப்படின்னு ஜெனி கேட்க, நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு எழில் பதில கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. காஃபி குடிக்கிறியான்னு அவங்க அம்மா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, கேட்டுக்கிட்ட வரும்போதே அப்படியே சாம்பார் வாசனை மூக்க தொலைக்குது, டைரக்டா நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்ல, சரிடான்னு அவங்க முதுகுல தட்டி கொடுக்குறாங்க பாக்யா. சரி, 2 பேரும் உள்ளர உட்காந்தே காஃபி குடிக்கலாமே, எதுக்கு இங்கன்னு எழில் கேட்க, இங்க நல்லா காத்தடிக்குதுடா அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற எழில்.
போறவங்க வர்றவங்க எல்லாமே பார்த்துட்டு போறாங்க. அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்காங்கன்னு கண்ணு வச்சுட்டு போறாங்க. அப்படின்னு எழில் சொல்ல கண்ணெல்லாம் ஒண்ணும் வைக்க மாட்டாங்க. நாமளும் இவங்க மாரி ஒத்துமையா இருக்கணும்னு யோசிப்பாங்க. இல்ல ஆன்ட்டின்னு ஜெனி கேட்க கரெக்ட் அப்படின்னு பாக்யாவும் ஒத்து போறாங்க. யோசிக்கட்டும் யோசிக்கட்டும் அப்படின்னு எழில் சொல்ல மத்தவங்க யோசிக்கிறது இருக்கட்டும். நான் சொன்னதை நீ யோசிச்சியா? அப்படின்னு பாக்யா கேட்க நல்லா யோசிச்சேம்மா. நீ அப்பாவோட ஹெல்ப்ப ஏத்துக்கறதுல எந்த தப்பும் இல்லன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாரு எழில். எப்படி சொல்றேன்னு பாக்யா கேட்க, இதோ பாரு அவர் எனக்கு மூவி சான்ஸ் வாங்கி கொடுத்தப்ப நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? அது அவரோட கடமை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்ன. அப்படின்னு எழில் சொல்ல ஆமா சொன்னேன்னு ஒத்துக்கிறாங்க பாக்யா. அதே மாதிரி இப்ப அவர் உனக்கு ஹெல்ப் பண்றதும் கடமை தானே? அப்படின்னு எழில் கேட்க அது எப்படிடா கடமையாகும்? நான் அவருக்கு யாருமே இல்ல. அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அவர்தான் உனக்கு எல்லாமாமா இருந்தப்பயும் ஒண்ணும் செய்யலையேம்மா. இப்பவாவது ஏதாவது செய்யட்டுமே அப்படின்னு எழில் சொல்ல அதான் ஆண்டி நானுமே கூட நினைச்சேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. இதோ பாருமா உனக்கு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அத நல்லபடியா முடிக்க உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. யோசிக்காம அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கோ அப்படின்னு எழில் சொல்ல ஆமான்ற மாதிரி ஜெனியும் தலையாட்ட தப்பா ஆயிடாதுல்ல அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. அவர் இருக்கிறது உன் வீட்ல. அவரால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது எல்லாமே நீ. அதோட அவரை சதிச்சுக்கிறதும் நீ. பதிலுக்கு ஏதாவது பண்ணட்டுமே. இதோ பாரு தாராளமா நீ அவரோட ஆறுங்களை எடுத்துக்கோ. சரியான எழில் கேட்க இப்பவும் ஜெனி ஆமான்னு தலையாட்டுறாங்க. பாக்யா யோசிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிடுறாங்க. பாக்யா பரிமாறுறாங்க. போதுமா போதுமான்னு எழில் சொல்லிட்டு இருக்க அத்தை உங்களுக்குன்னு கேக்குறாங்க பாக்யா. இவங்கெல்லாம் நல்ல வெரைட்டியா சாப்பிட்டுட்டு இருக்க. கோபி ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. அவரோட முகம் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே இருக்கு. கஷ்டப்பட்டு பையன் சாப்பிடுறத பாத்துக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரி அந்த ஓட்ஸ காய்ச்சறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். கூட ஒரு 5 நிமிஷம் நின்னு அவ பரிமாற மாட்டாளா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லம்மா ராதிகாவுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான். அதுதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்கிறாரு கோபி. புருஷனை கவனிக்காம எதுக்கு வேலை வேலைன்னு அலையணும்? பாக்யாவும் தான் வேலை பாக்குறா. இப்படியே யாரையும் கவனிக்காம அலையறா? அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்தை 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க சாப்பிடுங்கன்னு பாக்யா சொல்ல ஈஸ்வரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஷூட்லாம் எப்படி போகுது அப்படின்னு செலியன் கேட்க நல்லா போகுதுடா அப்படின்னு எழில் சொல்ல நான் ஒரு நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வரேங்கிறாரு செலியன். அப்படியா? அப்படின்னு எழில் தலையாட்டிட்டு இருக்க. அண்ணே என்னையும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் கூட்டிட்டு போனேங்கிறாங்க இனியா. ஏய் நீ எப்ப வேணாலும் ஷூட்டிங்க்கு வரலாம் அப்படின்னு எழில் சொல்ல சரி ஹீரோயின் கூட எல்லாம் போட்டோ எடுக்கலாம்லன்னு இனியா கேக்குறாங்க. ஏய் என்ன இப்படி கேட்டுட்ட? போட்டோ எடுக்கலாம், கூட உட்கார்ந்து சாப்பிடலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்கிறாரு எழில். இப்ப கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வரேன் அப்படின்னு இனியா சந்தோஷமா சொல்ல நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எழில் சொல்ல இனியாவுக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுது. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க பாக்யான்னு கூப்பிடுறாரு கோபி. அவங்க வழக்கமா பாக்குற பார்வையை பார்க்க ஆர்டரை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கோபி கேட்டுட்டு இருக்க. ரெடியாகி வர்ற ராதிகா உள்ளர நுழையலாமான்னு போக ஏதோ பேச்சு சத்தம் கேக்குதுன்னு நின்னுறாங்க. பாக்யா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன்னு சொல்ல அப்படியாங்கிறாரு கோபி. சொல்லுன்னு அவரு சொல்ல, "ஆ அது மத்த விஷயங்கள்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க கிளவுட் கிச்சன் ஆளுங்கள ஹெல்ப்புக்கு அனுப்ப முடியுமா?" அப்படின்னு பாக்யா கேட்க வெளிய நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்க ராதிகா முகத்துல மின்னல் அடிக்குது. கோபி முகத்துல சிரிப்பு அப்படியே படருது. "அப்பாடா!" அப்படின்னு அவரு சொல்ல, "அது என்ன அனுப்ப முடியுமா?" "அதான் அனுப்புறேன்னு ஏற்கனவே கோபி சொல்லிட்டான்ல. அனுப்பி வைங்கன்னு உரிமையா கேளு." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா வித் பிளஷர் சந்தோஷமா என் மொத்த டீமையும் அங்க அனுப்பி வைக்கிறேன். இன்க்ளூடிங் என் கிளவுட் கிச்சன்ல ஒர்க் பண்ற 2 செஃப்பையும் அனுப்பி வைக்கிறேங்கிறாரு கோபி. செஃப் எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இருக்காங்கன்னு பாக்யா சொல்ல, "ஓ நீ மிஸ்டர் ஆனந்த பத்தி தானே இப்ப பேசுற?" அப்படின்னு கோபி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்யா. "ஹி இஸ் குட். தட்ஸ் குட். ஆனா இந்த ஒரு செஃப் வச்சு நீ எப்படி இவ்ளோ பெரிய ஆர்டர மேனேஜ் பண்ண முடியும்? இது எவ்ளோ பெரிய ஆர்டர் அது மட்டும் இல்ல. என் கிளவுட் கிச்சன்ல ஒர்க் பண்ற 2 செஃப்பும் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனந்த விட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேரும் கண்டிப்பா உனக்கு உதவியா இருப்பாங்க." அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்யூங்கிறாங்க பாக்யா. வெல்கம் அப்படின்னு கோபி சிரிக்க, ராதிகா இதெல்லாம் கேட்டுட்டு உள்ளர பாக்குறாங்க. எதுக்கு இப்ப கோபிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க? உனக்கு நான் சந்தோஷமா உதவி செய்வேன் பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல காது டு காது சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி. ராதிகா கிச்சனுக்குள்ள வர ஏய் ராதிகா ஆபீஸ் கிளம்பிட்டியான்னு கோபி கேக்குறாரு. ஆமா கிளம்பிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல வந்ததுதான் வந்தா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது கோபி நான் கிளம்புறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல சரி ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு கோபி. தேங்க்ஸ்ங்கிற ராதிகா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்யாவை அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. பெரிய ஜில்லா கலெக்டர்னு நினைப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவங்க வம்புக்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜெனி கேட்க ஜெனியை முறைக்கிறாங்க ஈஸ்வரி. அவங்க பேசாம தலையை குனிஞ்சுக்கிறாங்க. நீ எப்படிடா இவ கூட இருக்க எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்கான்னு கோபியை பார்த்து ஈஸ்வரி கேட்க இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ராதிகா இல்லம்மா. ஷீ இஸ் வெரி ஸ்வீட்மா அப்படிங்கிற கோபி. பாக்கியா இந்த ஆர்டரை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா வரும். அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்.
ஓகே. ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு கோபி. பாக்யா எந்த பதிலும் சொல்லாம பண்ணிரலாங்கிற மாரி கைய காட்டுறாரு. மறுநாள் பொழுது விடியுது. ஈஸ்வரி சென்ட்ரல் சோஃபால உட்கார்ந்திருக்கா. 2 சைடு சோஃபால இனியாவும், செலினும் உட்கார்ந்திருக்காங்க. கோபிக்கு இப்ப பாக்யாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஏதாவது பேசினாலே அவன் கண்ணுல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நானும் கவனிச்சேன் பாட்டி. அப்படின்னு இனியா சொல்ல, கவனிச்சல்ல? ஆ. ராதிகா அந்த வீட்ட காலி பண்ணானதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரேடியா போய் தொலைஞ்சிடுவான்னு நெனச்சேன். ஆனா உங்க அம்மா சும்மா இல்லாம அவள போய் கூட்டிட்டு வந்துட்டா. ஆனாலும் ரொம்ப காலத்துக்கு அவ இங்க இருப்பான்னு எனக்கு தோணலப்பா. அவ இங்க இருந்து போயிடுவா. அத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பாக்யாவும் கோபியும் சேர்ந்துருவாங்க. அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்படி ஒண்ணு நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாட்டி அப்படின்னு செலியன் கூப்பிட என்னடான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. இல்ல, ஊருக்கு போயிட்டு வரும்போதும் அப்பா கிட்ட இதான் பேசுனீங்க. இப்பவும் அததான் சொல்றீங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழணும்னு. எப்படி பாட்டி நடக்கும்? அப்படின்னு செலியன் கேட்க, ஏன் நடக்காது? அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இல்ல, 2வது கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. இப்ப எப்படி அம்மாவும் அவரும்? அப்படின்னு செலியன் கேட்க, இனியா எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அதெல்லாம் கண்டிப்பா நடக்குன்ற மாரி பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ்.